ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒயிட் மூன் சேனல். இன்றைக்கி நம்ம ப்ரெஷர் குக்கரில் ரொம்ப ஈஸியாக அதே சமயம் நல்ல ஜூஸியாக ஸ்பைஸியாக மட்டன் நூடுல்ஸ் எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி சில்ட்ரன்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு குக்கரில் நல்லா கழுவி சுத்தம் செஞ்ச மட்டன் துண்டுகளை சேர்த்துக்கோங்க. இதோட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து அப்புறம் மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது குக்கரை மூடி மட்டன் நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் விசில் விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நூடுல்ஸ் செய்யறதுக்கு வேறொரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து தாளித்து விட்டுக்கோங்க. கூடவே ஒரு நீல வாக்கில் நறுக்கின பல்லாரி வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி புதினா இலை, ஒரு கைப்பிடி நறுக்கின மல்லித்தழை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அடுத்து பொடியாக நறுக்கின தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வரணும். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கறி மசாலாவையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா சுருண்டு வெந்ததும் இதில் 2 ஸ்பூன் கெட்டி தயிர், கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த மட்டன் சூப்போட தண்ணி அதையும் அளந்து ஊற்றிக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டாலும் நம்ம அளந்து ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தண்ணி கொதிச்சதும் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சோம்ல அந்த மட்டன், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. மட்டன் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க நூடுல்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம். நூடுல்ஸை உடச்சி சேருங்க. நூடுல்ஸ் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மெல்லமாக கிளறி விடுங்க. மசாலாவோட தண்ணி நூடுல்ஸோட சம அளவுக்கு இருக்கணும். இப்போ பிரியாணியை தம் போட்டுக்கலாம். குக்கரை மூடி ஒரு தோசைக்கல் மேலே வச்சுக்கோங்க. மிதமான சூட்டில் 15 நிமிஷம் தம் போட்டுக்கலாம். குக்கர் மூடியில் விசிலையும் சேர்த்து போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா தம் ஆகும். விசில் அடங்கினதும் குக்கரை திறந்து பாருங்க. வாசனையே சும்மா தூக்கலாக இருக்குல்ல. பாருங்க, நூடுல்ஸ் ஒன்னோட ஒன்று ஒட்டவே இல்லை. மட்டன் நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக வெந்திருக்கு, ஜூஸியாகவும் இருக்குது. நல்லா வெந்திருக்கு பாருங்க. அவ்வளோதான், கமகமன்னு ப்ரெஷர் குக்கரில் மட்டன் நூடுல்ஸ் தயார். கண்டிப்பாக இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.